சமீபத்தில் இவர்கள் வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு 2224 கோடி ரூபாய் சந்தாவாக டொனேஷன் வழியாக கிடைத்துள்ளது. மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே சேர்ந்த அந்த பணத்தை நீங்க பார்த்தால் கூட 50% கூட அவங்களுக்கு போகும். எல்லா கட்சிகளுக்குமே சேரும். 1 கோடி எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன கட்சிகளுக்கு அதுவும் போய் சேருது. அப்ப எப்படி அந்த சமமாக ஒரு ஜனநாயகமாக நீங்க பார்க்க முடியும்? எப்படி ஒரு தேர்தல் நடத்தும் போது ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய அந்த அக்கௌண்ட்டை கூட நீங்க முடக்கிறீர்கள். 2024 காங்கிரஸ் உடைய அரசாங்கம் அந்த கணக்குகளை நீங்க முடக்கினீர்கள். அப்போ அந்த பணம் எப்படி போகிறது, எதற்காக போகிறது, யார் அந்த பணத்தை கொடுக்கிறார் என்கிற ஒரு ஆக்ஷன் ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கிறது? எதற்காக ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பணம் தேவை என்கிற அந்த கேள்வி ஏன் கேட்கிறது? வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த நாட்டின் டெமோக்ரஸிக்கும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கான மிக முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி. யாருக்காக வேலை பார்க்கணும்? இந்த நாட்டில் சரியாக டெமோக்ரஸி, இந்த நாட்டில் சரியாக எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதா இல்லையா என்கிற அந்த பொறுப்பை இந்த பாடியின் மீது நம்ம கொடுத்திருக்கு. சமீபத்தில் இவர்கள் வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது பிஜேபிக்கு 2224 கோடி ரூபாய் சந்தாவாக டொனேஷன் வழியாக கிடைத்துள்ளது. அதாவது எலக்ட்ரோரல் பாண்டை தாண்டி, அதை தவிர வெவ்வேறு ஆங்கிள்களில் ஒரு சில என்ஜிஓக்கள் கொடுத்திருக்கலாம், ஒரு சில கார்ப்பரேட் நபர்கள் கொடுத்திருக்கலாம், ஆங்காங்கே இவர்கள் வசூலிக்கக்கூடிய சந்தா வழியாக வந்திருக்கலாம். இந்த வழியில் பிஜேபிக்கு மட்டும் 2224 கோடி ரூபாய். சரி, இதற்கு அடுத்து யாருக்கு கிடைத்திருக்கிறது? பிஆர்எஸ், பாரத் ராஷ்டிரிய சமிதி, கேசிஆர் உடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவர்களுக்கு இரண்டாவதாக 584 கோடி ரூபாய். முதலாம் இடம் 2224 பிஜேபி, இரண்டாவது இடம் பிஆர்எஸ், அதாவது 584 கோடி ரூபாய். அதற்கப்புறம் காங்கிரஸ் இருக்கு 289 கோடி ரூபாய். YRS காங்கிரஸ் இருக்கு 184 கோடி ரூபாய். டிடிபி, டிஎம்கே, டிஎம்சி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி, 1 கோடி அப்படியெல்லாம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக ஒரு 100 கோடி ரூபாய். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. எதற்காக இந்த அரசியல் கட்சிகளுக்கு இவ்வளவு பணம் தேவை? அப்படி ஒரு அரசியல் கட்சியிடம் பணம் போகும்போது அந்த நாட்டுடைய டெமோக்ரஸி எந்த அளவில் பாதிக்கப்படும்? இப்போ பிஜேபி மற்ற கட்சிகள் எடுத்துக்கொள்ளும், பிஜேபி கிட்ட பணம் கொட்டுன்னு கொட்டி கிடக்கு. இப்ப அவர்களால் மேனிப்புலேஷன் செய்ய முடியும். தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, மீடியா வழியாக மற்ற விஷயங்கள் வழியாக தன்னை ஒரு ஹீரோவாக எடுத்து காட்ட முடியும். மக்கள் மனதில் ஒரு நெரட்டிவை செட் செய்ய முடியும். ஆனால் பணம் இல்லாத கட்சிகள், இப்போ இந்த பணம் வந்திருக்கதையும் மட்டும் நீங்க பாருங்க. 2224 கோடி எங்க? மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே சேர்ந்த அந்த பணத்தை நீங்க பார்த்தால் கூட 50% கூட அவங்களுக்கு போகவில்லை. எல்லா கட்சிகளுக்குமே சேர்ந்து 1 கோடி எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன கட்சிகளுக்கு அதுவும் போய் சேரவில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறேன். பெப்சி அண்ட் கோகோ கோலா, இல்லைன்னா பிஎஸ்என்எல் அண்ட் ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், இந்த ரெண்டையுமே நீங்க பாருங்க. இப்போ பிஎஸ்என்எல் அவர்கள்கிட்ட அரசாங்கத்துடைய கம்பெனியாக இருந்தால் கூட அந்த அளவில் அவர்கள் பிரச்சாரம் செய்வதில்லை. சரி, அதை கூட நீங்க மார்க்கெட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா அண்ட் ஜியோ இருக்கு. இப்போ நான் ஒரு சிம் கார்டு கம்பெனியை தொடங்கலாம்னு நான் பார்க்குறேன். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? நோ ராகுல், அதுல மட்டும் நீ கை வச்சிடாத. ஏற்கனவே பெரும்புள்ளிகள் அங்க இருக்கிறார்கள். நீ மக்களுக்கு நல்ல சேவை கொடுக்க நினைத்தால் கூட உன்னால் கொடுக்க முடியாது. அந்த அளவில் அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கு. அவர்கள்ட்ட பணம் இருக்கு. இப்போ ஜியோ அண்ட் ஏர்டெல் 2 பேருமே சமமாக காம்பீட் செய்கிறார்கள். அதற்கு ஈடாக ஐடியா, வோடாஃபோனால் நிலைநிற்க முடியவில்லை. அதற்கு ஈடாக பிஎஸ்என்எல் எல்லாத்துக்கும் குறைந்த விலையில் கொடுத்தால் கூட அவர்களாலையும்
கம்பீட் செய்ய முடியவில்லை. காரணம், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டையே பிரட்டி போடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இப்போ பெப்சி அண்ட் கோகோ கோலா இது எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ராகுல் பெப்சி, ராகுல் கோலான்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னால் நினைக்க முடியுமா? சந்தையில நிலைக்க முடியுமா? கிடையாது. காரணம், ஷாருக் கான், சல்மான் கான் இது போன்ற பெரிய பெரிய நடிகர்களை வைத்து அவர்கள் அட்வர்டைஸ் செய்கிறார்கள். இந்த பொருளுடைய விலை ரூபாய் 50 பைசாவாக இருந்தால் கூட இந்த மாதிரியான கிமிக்ஸ்கள், இந்த மாதிரியான பொருட்களை, இந்த மாதிரியான அந்த பிரச்சார வேலைகளை பார்த்து அவர்கள் வேற யாரையுமே அருகே கூட வரவிடாத அளவில் அவர்கள் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், முதலீடு. இப்போ அதே தான் இங்கேயும் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அதற்கு எதிரில் இன்னொரு அரசியல் கட்சியால் நிற்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிற்க முடியாது. அப்போ ஒரு தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலை என்ன? ஒரு டிரான்ஸ்பரண்டான, ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ், ஒரு ஈக்குவல் கிரவுண்டை நீங்க அங்க எடுத்து வைத்தால் மட்டும்தான். அதாவது ஒரு தேர்தல், நீங்க உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் இந்த தேர்தலில் இவ்வளவுதான் நீங்க செலவழிக்கணும், 10 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க செலவழிக்க கூடாது. ஒரு அடித்தட்டு மக்கள் யாராக இருந்தாலும் நீங்களும் அங்க போய் தேர்தலை நிக்க நினைத்தால் உங்களுக்கும் அந்த சம பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும். 60-70,000 கேம்பெயின் மேடை கேம்பெயின் பிரச்சாரங்கள் பிஜேபி நடத்துகிறது. அதற்கு எதிராக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இப்ப நான் போய் பிரச்சாரத்தை நான் செய்யணும்னா ஒரு 5-6க்கு மேல என்னால் செய்ய முடியும். அவ்வளவுதான் என்னோட பணமே இருக்கும். மேடை போடணும், மைக் கட்டணும், மக்களை கூப்பிடணும், மக்கள் வந்து கேட்கணும், அதை டெலிவிஷன்ல பிரச்சாரம் செய்யணும், ரேடியோல பிரச்சாரம் செய்யணும், சோசியல் மீடியால நான் பிரச்சாரம் செய்யணும்னா அதுக்கான பணம் தேவை. பணம் என்னிடம் இருக்கா? இல்லை. அப்ப எப்படி அந்த சமமாக ஒரு ஜனநாயகமாக நீங்க பார்க்க முடியும்? எப்படி ஒரு தேர்தல் நடத்தும் போது ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கட்சியுடைய அந்த அக்கௌண்ட்டை கூட நீங்க முடக்கிறீர்கள். 2024 காங்கிரஸுடைய அரசாங்கம் அந்த கணக்குகளை நீங்க முடக்கினீர்கள். இப்போ வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள், அதற்கு முன்பு வந்த எலக்டோரல் பாண்ட் அதுல இருந்து பாத்தீங்கன்னா கூட பிஜேபிக்கு தான் அதிக பணம் போய் சேர்ந்திருக்கு. அப்போ அந்த பணம் எப்படி போகிறது, எதற்காக போகிறது, யார் அந்த பணத்தை கொடுக்கிறார் என்கிற ஒரு ஆக்ஷன் ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்கவில்லை? எதற்காக ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளவு பணம் தேவை என்கிற அந்த கேள்வியை ஏன் கேட்கவில்லை? ஆளும் கட்சியாக இருந்தால் அவர்கள் கையில் இடி, ஐடி, சிபிஐ இது போன்ற அமைப்புகளும் இருக்கிறது. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அதிகமாக பணம் போய்விட்டால் அவர்களுடைய வீட்டில், அவர்களுடைய வளாகத்தில் நீங்க ரேடுகளை போட்டு அவர்களையும் முடக்கி வருகிறீர்கள். அப்போ ஒரு கார்ப்பரேட் நினைத்தால் கூட அந்த அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தால் அவர்கள் மீது இடி, சிபிஐயை நீங்க விரட்டி விடுவீர்கள். அப்போ ஒரு சரியான ஜனநாயகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் டிரான்ஸ்பரன்சி மற்றும் லெவல்ட் அப் பிளாட்ஃபார்ம், அனைவருக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்ம். பிஜேபி ஒரு 50 கோடி ரூபாய் செலவு செய்திருந்தா அதே அளவு செலவு செய்வதற்கான கெப்பாசிட்டி எதிரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கணும். ஜனநாயகத்தில் பணம் தேவையா என்கிற அந்த கேள்வி கேட்டீர்கள்னா நிச்சயமாக அது இருக்கக்கூடாது. ஒரு சமமான பிளாட்ஃபார்மில் நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துங்கள், உங்களுடைய கேம்பெயினை நடத்துங்கள். நீங்க பொய்களை பேசக்கூடாது, கட்டுக்கதைகளை கட்டக்கூடாது, இது மாதிரி இலவசமாக ஃப்ரீபீஸ்களை கொடுக்கக்கூடாது, மதத்தின் அடிப்படையில் பிரச்சாரத்தை நடத்தக்கூடாது, ஜாதியின் அடிப்படையில் நீங்க ஓட்டை கேட்கக்கூடாது. நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சட்டமாக மாறணும். அதை நீங்க பூர்த்தி செய்தே தீர வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை நீங்க போடணும். வாயில வர்றதெல்லாம் பேசிட்டு கடைசியில் எங்களால் செய்ய முடியல, 5 வருஷத்திற்கு நீங்க காணாமல் போய் விடுவீர்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கட்டுக்கதை, மறுபடியும் ஒரு பொய் பிரச்சாரம், இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ரோபஸ்டான தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருக்கிறது என்றால் கிடையாது. அது இவிஎம் மிஷின் மீது எழும்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், இது போன்ற நிதிகளாக இருக்கட்டும், அல்ல இது போன்ற வரக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ்களும் நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அனைத்துமே பிஜேபிக்கு சாதகமாக மட்டுமே வேலை பார்க்கிறது.
அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இடி, சிபிஐ, ஐடியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான ரிப்போர்ட்டாக இருந்தாலும், இவர்களுக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட் வந்தால் கூட அந்த ரிப்போர்ட்டை இவர்கள் சிட்டைப்படுத்துவதல்ல. இப்போ ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆர்டிஐ முறைப்படி தகவல் அறியும் சட்ட பிரகாரம் தேர்தலில் நடக்கக்கூடிய கடுபடிகளை பற்றி, அங்க ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பற்றி நீங்க கேள்விகளை கூட கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. அப்படி கேட்டால் கூட தேர்தல் ஆணையம் உங்களுக்கு பதில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா என்கிற முடிவு அவர்கள் எடுப்பார்களா? எந்த விதமான நாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த விதமான தேர்தல் ஆணையத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கான அடித்தட்டு, அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸிற்கான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, தேர்தல் ஆணையமே ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டால் அந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குமா இல்லையா என்று நீங்கள் முடிவெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களுடைய கேள்விகள் மிக ஆழமாகவும் மிக தைரியமாகவும் இருக்கிறது. இது போன்ற ரிப்போர்ட்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருவதல்ல. எங்களுடைய முயற்சிக்கும் எங்களுடைய இந்த ஒட்டுமொத்த டீமையும் நீங்க ஆதரவு தெரிவிக்க நினைத்தீர்கள்னா தயவு செய்து கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். காரணம், எங்களை முடக்கி வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் உடைந்திருக்கிறது. வருடந்தோறும் நீங்க பார்த்தீர்கள்னா மாதம் மாதம் எங்களுக்கு 200ல இருந்து $300 தாண்டி நாங்க தொடுவதில்லை. $300 ஒரு 30,000 ரூபாய். எங்கள் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 8ல இருந்து 10 நபர்களுடைய சம்பளம், மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்களால் சரிபார்க்க முடியவில்லை. ஆனால் கூட எங்களுடைய தைரியம், எங்களுடைய உண்மை யாராலுமே விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, எங்களை உடைக்கவும் முடியவில்லை. இதற்கான காரணம் உங்களுடைய சப்போர்ட். ஒரு பிளாட்ஃபார்மில் எங்களுடைய வீடியோ போகவில்லை என்றால் கூட வாட்ஸ்அப் வழியாக மற்ற இடங்கள் வழியாக நீங்க இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். எங்களுக்கு அதற்கான பண வசதிகள் கிடைக்கவில்லை என்றால் கூட, நாங்க அதற்கான கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் கூட, எங்களுடைய உறுதி டுவர்ட்ஸ் ஜேர்னலிசம் அண்ட் ட்ரூ நியூஸ் மீடியா அதை யாராலுமே உடைக்க முடியாது. பட் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த சப்போர்ட்டை நீங்க தெரிவிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்க போடக்கூடிய கருத்துக்கள், கமெண்ட்ஸ்கள் எங்களுக்கு இன்னும் உறுதிதுணையாக இருக்கிறது. ஷேர், லைக்ஸ். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போட்ட ஒரு ரீல் 1 மில்லியனை தொட்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு இந்த பண உதவி எல்லாம் கிடைக்காது. இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு இந்த பணம் வருவதில்லை. ஆனால் 1 மில்லியன் வியூஸ்களை ஒரு வீடியோக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஜிஎஸ்டி விஷயத்தை வைத்து அந்த வீடியோ ரீலை நாங்கள் போட்டிருந்தோம். அதற்கான முழு வீடியோ அதன் லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளேன். தயவு செய்து போய் பாருங்கள். எந்த அளவில் பாப்கார்ன், ஆட்டோமொபைல் இதெல்லாம் வைத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஒரு அன்ஜஸ்டிஃபைபிள் ஜிஎஸ்டி ப்ராசஸ் இருக்கிறது என்று. எனிவேஸ், இந்த வீடியோவில் இவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திப்பது வரை நன்றி, வணக்கம்.